அம்மா என்று கத்த தொடங்கியதும் அவளை அணைத்துக் கொண்டவன், ஒண்ணுல சரியா போச்சு என்று அவளுக்கு தடவி கொடுக்க அந்த சிஸ்டர் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு, மேடம், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணால எந்த வழியுமே தாங்கிட முடியும். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று கூறிவிட்டு செல்ல அவர் கூறியதை கேட்ட வைஷ்ணவிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவள் கண்களை துடைத்து விட்டவன், ரொம்ப வலிச்சுதாடி? இல்லாதி, லைட்டா தான். சரி, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் வா என்று கூற அவளும் கிளம்பி அவனோடு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து தங்களது காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். போகும் வழியெங்கும் ஆதி மிகவும் சந்தோஷமாக வைஷுவின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு, வைஷு, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன வேணுமோ கேளுடி, நான் வாங்கி தரேன். இல்லாதி, எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம குழந்தைங்க நல்லபடியா பிறந்து வந்தாலே போதும் எனக்கு. ஆமாண்டி, இனிமே உன்னை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இருக்குது வயித்துல. அதை தாங்கறதுக்கான சக்திய உன் உடம்புக்கு முதல்ல ஏத்தணும் என்று கூறவும், அப்படியாதி, அப்போ நீங்க என்ன அந்த அளவுக்கு பாசமா பாத்துப்பீங்களா? என்னடி இப்படி கேட்டுட்ட? இந்த 3 மாசத்துல உனக்கு தெரியாதா என்ன? தெரியும், இருந்தாலும் கேட்டேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டு வர திடீரென்று ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தி ஸ்வீட் ஸ்டாலுக்கு சென்று ஸ்வீட்டை வாங்கி கொண்டு வந்தவன் காரில் உள்ளே அமர்ந்ததும் அதை பிரித்து அவளுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட அவளும் அவனுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட்டாள். பிறகு சந்தோஷமாக வீட்டிற்கு கிளம்பி சென்றதும் இவர்கள் கார் வந்து நின்ற சத்தம் கேட்ட உடனேயே கௌசல்யா வந்து எட்டி பார்த்து விட்டு வேகமாக ஓடி வந்து கதவை திறந்து வைஷுவை கீழே பிடித்து இறக்கியவர், வந்துட்டியா வைஷு? என்னடா போ, இவ்வளவு நேரமாச்சே, இன்னும் காணமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் ஓகே தானம்மா? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எந்த பிரச்சனையும் இல்லம்மா, எல்லாம் நல்லாதான் இருக்கு. சரி, நீ முதல்ல உள்ளவா. எவ்வளவு டயர்டா இருக்க? உனக்கு நான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து தரேன் என்று அவளை அழைத்து கொண்டு சோஃபாவில் சென்று அமர வைக்க, அதே நேரம் ஆதி பின்னாலேயே ஸ்வீட் அவளுடைய மெடிக்கல் ஃபைல், மெடிசின் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல அதை அனைத்தையும் டேபிளில் வைக்க, அப்பொழுது கவிதாவும் பிரியங்காவும் அவர்கள் அறையிலிருந்து வெளியே வந்து வைஷ்ணவின் அருகில் அமர்ந்து கொண்டனர். எப்படி வந்த? இப்பதான்கா. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? பாப்பாவை பாத்தியா? பார்த்தோம்கா, பாப்பா நல்லா இருக்கு. டாக்டரும் எல்லாமே ஓகே தான் சொல்லிருக்காங்க. வாவ், சூப்பர் டி என்றதும் அதே நேரம் கௌசல்யா வைஷ்ணவிக்கு ஜூஸை எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுக்க அதை வாங்கியவள் ஆதிக்கு கண்ணை காட்ட, நீ ஃபர்ஸ்ட் ஜூஸ குடி என்பது போல அவனும் கண்ணை காட்டினான். பிறகு அந்த ஜூஸை கடகடவென்று குடித்து முடித்தவள் மீண்டும் ஆதியை பார்க்க, என்ன வைஷு, வந்ததுல இருந்து மாப்பிள்ளையவே பாத்துட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்று கௌசல்யா பதறிக்கொண்டே கேட்க, உடனே ஆதி, அத்தை, அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நல்லாதான் இருக்கு. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் என்றவன் ஸ்வீட் பாக்ஸை எடுத்து அதிலிருந்து ஒரு ஸ்வீட்டை எடுத்து அவருக்கு ஊட்டி விட, என்ன மாப்பிள்ள திடீர்னு ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விடுறீங்க? அத்தை, உங்களோட நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய பாத்துக்கிறதே கஷ்டம், நீங்க 2 குழந்தைய வச்சு பாத்துக்கணுமே, அதத்தான் யோசிக்கிறோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்று அதிர்ச்சியானவர் பிரியங்காவை திரும்பி பார்க்க, ஐயோ அம்மா, நான் இல்ல என்று அவள் கூறவும் மீண்டும் ஆதியை பார்த்து, என்ன மாப்பிள்ள கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஐயோ அத்தை, இன்னுமா உங்களுக்கு புரியல? என் பொண்டாட்டி வயிற்றுல இருக்கிறது 2 குழந்தைங்க அத்தை என்று அவன் சந்தோஷமாக கூறியதை கேட்ட கௌசல்யாவிற்கு ஆனந்த கண்ணீரே வந்து விட்டது. நிஜமாவா மாப்பிள்ள என்றவர் வேகமாக ஓடி சென்று, வைஷு, ஏ ராசாத்தி என்று நெட்டி முறித்து விட்டு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வைஷு? கடவுள் உன் விஷயத்துல ரொம்பவே கருணை காட்டி இருக்காருடி. 1க்கு 2 குழந்தையா கொடுத்திருக்காரு. இத மாதிரி நான் வெளியில தான் நிறைய பேத்துக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல யாரையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. நம்ம வீட்லயே இப்படி ஒரு குழந்தை உருவாகி இருக்குன்னும் போது எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலடி. 2 பேர குழந்தைங்களா? கடவுளே, இப்பவே நினைச்சாலே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்றார். உடனே பிரியங்காவும் கவிதாவும் ஓடி வந்து, கே வைஷு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் வைஷு, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. அப்பாடா, ஒரு குழந்தைய வச்சுட்டு எனக்கு கூட உனக்கு கூடன்னு பிரச்சனை இல்லாம 2 குழந்தை இருக்கு, யார் வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம் என்ற உடனே பிரியங்கா, கவி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதத்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ என் தங்கச்சி என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ள உடனே ஆதி, போதும், என் பொண்டாட்டிக்கு கண்ணை வலிக்க போகுது, ஏன்னு எப்படி பிடிச்சு கிள்ளிட்டு இருக்க? பாரு, நீ கிள்ளி அவ கண்ணமே செவந்து போச்சு என்றதும், இங்க பாரு கவி,
ஆதி, ஃபர்ஸ்ட் அவ எனக்கு தங்கச்சி, அதுக்கப்புறம் தான் உங்க பொண்டாட்டி, அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் மறக்கல. ஆனா இப்போ அவ என் குழந்தைங்களுக்கு அம்மா. அவ உடம்பையும் நான் பார்க்கணும் இல்ல. அடடா ஆதி, எப்போ இருந்து இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க? நான் எப்பவுமே அப்படிதான், உனக்கு தான் தெரியல என்று கூறவும் உடனே கௌசல்யா அந்த ஸ்வீட்டை எடுத்து ஆதி வாயில் ஊட்டி விட்டு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மாப்ள, இப்பவே இந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட போன் பண்ணி சொல்லணும் என்று கூறவும், சரிங்கத்த, தாராளமா சொல்லுங்க என்று சொன்னான். உடனே வேகமாக போனை எடுத்து சுரேஷிற்கு கால் செய்து இந்த விஷயத்தை கூற அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. பின்பு வைஷு பார்த்த அதே, வைஷு கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டி, எவ்வளவு நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? ஏதாச்சும் வேணுமா? இல்லம்மா, நான் எங்க வீட்டுக்கே மறுபடி போலான்னு இருக்கேன். என்னடி திடீர்னு இப்படி சொல்ற என்று கௌசல்யா கேட்க உடனே ஆதி பதறிக்கொண்டு, இல்ல வைஷு, இப்ப அங்க போக வேண்டாம். இல்ல ஆதி, எனக்கு கொஞ்ச நாள் அத்தை மாமா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இது அவங்களோட பேர குழந்தை, அவங்க வீட்டோட வாரிசு, அவங்களுக்கும் என்ன வச்சு பாக்கணும்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கும் இல்ல. அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்க இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இருப்போம். பிளீஸ் ஆதி, என்ன புரிஞ்சுக்கோங்க என்றதும் உடனே ஆதியும், என்னத்த வைஷு இப்படி சொல்றா, நான் கூட்டிட்டு போகட்டுமா? என் பொண்ணு கரெக்டா தான் சொல்ற மாப்ள, இருந்தாலும் அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா திரும்ப உடனே கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கத்த, நாங்க ஈவினிங்கா கிளம்புறோம் என்றதும் உடனே வைஷு, இல்லாதி, நம்ம இப்ப உடனே கிளம்புறோம். என்ன வைஷு பிடிவாதம் பிடிக்கிற? இவ்வளவு நேரம் வண்டியில போனது அங்க இங்கன்னு அலைஞ்சி வீட்டுக்கு வந்திருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஈவினிங்கா போலாம். இல்ல, எனக்கு இப்பவே அத்தையை பாப்பணும், மாமாவையும் பாக்கணும், ஆசையா இருக்கு. பிளீஸ் ஆதி, என்னை கூட்டிட்டு போங்க என்று குழந்தையை போல கெஞ்சு கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்தவனுக்கு மறுக்க மனமில்லாமல், சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் நம்மளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன் என்றதும் பிரியங்காவும் கவிதாவும், ஆதி நீங்க வைஷு பக்கத்திலே இருங்க, நாங்க போய் உங்க 2 பேரோட திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து தரோம் என்று கூறி இருவரும் அவர்களது அறைக்கு சென்று அவர்களுடைய பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் கொண்டு வந்த 2 பெட்டியில் நிரப்பிவிட்டு அதை இழுத்து கொண்டு வந்து வெளியில் வைத்தனர். பிறகு பிரியங்கா வைஷ்ணவியை அணைத்துக் கொண்டவள், வைஷு, எனக்கு நீ கிளம்புறன்னு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அங்க அத்தைக்கு நீ மட்டும்தான் இருக்க. நீ எடுத்த முடிவை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என் தங்கச்சிக்கு இவ்வளோ பக்குவம் இருக்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இனிமே நீ அங்கே இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்காத, சரியா? அப்பப்போ நாங்களே வந்து உன்னை பார்த்துட்டு போறோம். தேங்க்ஸ்கா, என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுகிட்டதுக்கு. எதுக்குடி தேங்க்ஸ் சொல்ற? எனக்கு தெரியாத உன்னை பத்தி என்றதும் உடனே கவிதா அவளை அணைத்து கொண்டு, வைஷு நீ என்னைக்குமே பெஸ்ட் தாண்டி, நீ எல்லார பத்தியும் எப்பவுமே யோசிப்ப. என் வைஷு ரொம்ப ரொம்ப நல்லவ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எதை பத்தியும் யோசிக்காம கிளம்பி போ என்று கூற, தேங்க்ஸ் டி கவி, அம்மா போயிட்டு வரேன் என்றதும் அவளை அணைத்துக் கொண்டு கண் கலங்கியவர், வைஷு நீ இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருப்பேன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி போறேன்னு சொல்றது கேக்குறதுக்கு வருத்தமா இருக்குது. ஆனா நீ யோசிச்சு எடுத்திருக்கிற முடிவு என் மனசுக்கும் சரின்னு படுது. உனக்கு எப்ப அம்மா கூட இருக்கணும்னு தோணினாலும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு நீ இங்க கிளம்பி வந்துடு, சரியா? கண்டிப்பாமா, நீங்க கவலையே படாதீங்க, நான் நிச்சயமா வருவேன். அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, என்ன நினைச்சு அப்பா வருத்தப்பட போறாங்க. இல்லடி, இந்த விஷயத்த சொன்னா அப்பா ரொம்ப சந்தோஷம்தான் படுவாங்க. நீ அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாம மாப்பிள்ளை கூட சந்தோஷமா கிளம்பு என்று அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைக்க காரை எடுத்துக்கொண்டு சென்ற ஆதியின் மனது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அவன் மனதிலும் அவர்கள் வீட்டில் அவனால் இருக்க முடியவில்லை, தன் தாய் தந்தையோடு வைஷுவால் சந்தோஷமாகவும் இருக்க முடியவில்லை. தன்னுடைய குழந்தையின் ஒவ்வொரு விஷயமும் தன் வீட்டில் வைத்துத்தான் நடக்க வேண்டும் என்று அவன் மனதளவில் ஏங்கிக் கொண்டிருந்தான். அதை இன்று அவன் மனைவி புரிந்து கொண்டது போல செய்ததும் அவனுக்கும் சந்தோஷம். ஆதியையே பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்தவன், எதுக்கடி என்ன இப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்டு வர? ஆதி, நான் சொன்னதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டி, திரும்ப நம்ம வீட்டுக்கே போக போறோம். ஆனா ஒரு விஷயம் டி, இதுக்கு மேல உனக்கு எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். போன உடனே அந்த யசோதாவை எப்படி மிரட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு என்று கூறவும் அவன் கையை பிடித்து கொண்டவள், எனக்கு தெரியாதா? நீங்க கவலைப்படாதே ஆதி,
எப்பாடுபட்டாவது நம்ம பிள்ளைகளை நல்லபடியா நான் பெத்தெடுப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனா வைஷு, எனக்கு தான் உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குதுடி. ஏன் ஆதி, எப்படிடி நீ தாங்குவ? நீ ஏன் ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப நையின்னு வீக்கா இருக்க, ஆனா உன் வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுன்னும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்குதுடி. நீங்க பயப்படாதீங்க ஆதி, எனக்கு எதுவும் ஆகாது. இவ்வளோ பாசமான புருஷன் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆக விட மாட்டார் என்றதும் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவன், ஐ லவ் யூ வைஷு, ஐ லவ் யூ சோ மச். ஆதி, இந்த வார்த்தையை நீங்க சொல்லி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? கடைசியா நம்ம வீட்டுல இருக்கும்போது சொன்னீங்க, அதோட திரும்ப இப்ப நம்ம வீட்டுக்கு போகும்போது சொல்றீங்க என்றதும் அவளை பார்த்து சிரித்தவன் பின்பு ரோட்டில் கவனத்தை செலுத்தி காரை ஓட்டி கொண்டு சென்றான். நேராக தங்கள் வீட்டின் முன்னால் சென்று வண்டியை நிறுத்த செக்யூரிட்டி ஓடி வந்து கேட்டை திறந்து விட்டதும் உள்ளே சென்றவன் அவரை அழைத்து, அண்ணா, வண்டியில லக்கேஜ் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் மேல என்னோட ரூம்ல வச்சிருங்க. சரிங்க சார் என்றவர் அவன் சொன்னபடியே செய்ய, அதே நேரம் வீட்டிற்குள் நுழைந்தவர்கள் ஹாலில் கௌதமி, விஸ்வநாதன், ராமு, கண்மணி என்று 4 பேரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க ஆதியும் வைஷுவும் திடீரென்று வருவதை பார்த்தவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. கண்மணி எழுந்து ஓடி வந்து, வைஷு, என்னமா திடீர்னு வந்திருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாத. இல்லம்மா, நீ அம்மா வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போன, திடீர்னு வந்துட்டியா, எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு என்றதும் அதே நேரம் அவர்கள் வீட்டு செக்யூரிட்டி 20 லக்கேஜ்களையும் எடுத்துக்கொண்டு மேலே செல்வதை பார்த்தவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆதி, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? என்ன திடீர்னு உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுமா, நீங்க எதா இருந்தாலும் உங்க மருமகளை தான் கேட்கணும். அவதான் இனிமே இங்கதான் இருப்பேன்னு அடம் புடிச்சு என்ன இழுத்துட்டு வந்திருக்கா என்றதும் ஆதியை பார்த்து, சொல்லுங்க ஆதி என்று கூற, ஏன் நீ சொல்ல மாட்டியா என்றான். ஐயோ, என்ன விஷயம், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, வந்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பீதியாவே இருக்குது என்று கௌதமி கேட்க, அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, யாரும் பதட்டப்படாதீங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. என்ன விஷயம்பா என்று கண்மணி ஆர்வமாக கேட்க, அம்மா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்படியா ஆதி, என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், அதனாலதான் முன்னாடியே சொல்லல. சரிப்பா, டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குதா? வைஷு உடம்பு எப்படி இருக்குதா? வைஷுக்கு உடம்பு நல்லா இருக்குதுமா, கொஞ்சம் இன்னும் தேத்தணும்னு மட்டும் சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்கேன்ல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. என்னப்பா, என்ன தெரிஞ்சது? குழந்தைய பாத்தியா? ஆமாம்மா, இந்த வீட்டு வாரிசுகளை நாங்க 2 பேருமே பார்த்தோம். அத பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா ஆதி, குழந்தை யார் மாதிரி இருந்துச்சு? அம்மா, குழந்தைன்னு சொல்லாதீங்க, குழந்தைங்கன்னு சொல்லுங்க. என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அம்மா, உங்க மருமக வயிற்றுல இருக்கிறது ட்வின்ஸ் பேபிமா என்று அவன் சந்தோஷமாக கூற, ஆச்சரியத்தில் கண்மணிக்கு பேச்சே வரவில்லை. என்னது சொல்ற, நிஜமாதானா? ஆமாம்மா, இன்னைக்குதான் ஆன்டி ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டதும் எனக்கும் வைஷுவுக்கும் சந்தோஷம் தாங்கல. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போகணும்னு இவ ஒரே அடம் புடிச்சு, நான் இனிமே இங்கதான் இருப்பேன்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாமா என்றதும் மருமகளை பெருமை பொங்க பார்த்தவர் அவள் கன்னங்களை கைகளில் ஏந்தி, வைஷு, ரொம்ப சந்தோஷமா, இந்த குடும்பத்தோட வாரிசுகளை சுமந்துட்டு இருக்க. 2 குழந்தைய சுமக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. நீ கவலையே படாதம்மா, உன்னை ஒரு மகாராணி போல பாத்துக்குவேன். இந்த அத்தை மேல நம்பிக்கை வச்சு இங்க இருக்கணும்னு சொல்லி வந்திருக்க பாரு, அத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் செல்லம் என்று கூறவும் உடனே அவளை அணைத்து கொண்டவள், அத்தை, எனக்கு உங்க எல்லார் கூடயும் இருக்கத்தான் ஆசையா இருந்துச்சு, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன, அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, இருந்தாலும் வேற வழி இல்ல. எப்படி பார்த்தாலும் நான் இங்கதானே இருக்கணும், இதுதானே என்னோட வீடு என்று இடுப்பில் கை வைத்து கேட்க, உடனே விஸ்வநாதன், வைஷு, எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குமா, நீ நல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் என்று அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்ய, மாமா, சின்ன மாமா, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, இனிமே இப்படியெல்லாம் வெட்டியா உட்காந்து அரட்டடிக்க முடியாது. உங்ககிட்ட 2 குழந்தையும் பெத்து கொடுத்துருவேன், நீங்க தான் பத்திரமா வளர்க்கணும், புரியுதா? உடனே விஸ்வநாதனும் ராமுவும், என்ன வைஷு இப்படி சொல்லிட்ட, குழந்தைய பாத்துக்கிறத விட எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு பாப்போம்,
நீ கவலையே படாத, குழந்தை மட்டும் பெத்து கொடுத்துரு, எங்களுக்கு ஜாலியா இருக்கும். என்னன்னா நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் இல்ல? ஆமா ராமு, கரெக்டா சொன்ன. உடனே கௌதமியும் அவள் அருகே வந்து, வைஷு நீ இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ரூம் விட்டு வரவே வராத, எல்லாமே உனக்கு ரூமுக்கே வந்துரும், சரியா? சரிங்கத்த, ஆனா அப்பப்போ உங்களை வந்து நான் பாப்பேன். அது பிரச்சனை இல்லம்மா. சரி ஆதி, மருமகளை உள்ள கூட்டிட்டு போ. என்னத்த அவ்வளவுதானா? என்னாச்சுமா? ஒரு வயிற்று புள்ளத்தாச்சு வந்து நிக்கிறேன், ஒரு வாய் சாப்பிட்டியான்னு கூட கேக்கல. இங்க வந்து உங்க கையால சாப்பிடணும்னு எங்க வீட்டுல கூட நான் சாப்பிடாம வந்தேன். என்ன சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம உள்ள போன்னு சொல்லிட்டீங்க. போங்கத்த, நான் ரொம்ப கோவமா போறேன். வாங்க ஆதி என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல அதில் பதறிய கண்மணி, அச்சுச்சோ வைஷு, எனக்கு சத்தியமா தெரியாதுடா நீ சாப்பிடாம வந்தேன்னு. அம்மா அதுதான் சொல்றேனே, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனேவே வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டா. இனிமேதான் சாப்பிடணும், 2 பேரும் கொலை பசியில இருக்கும் என்றதும் உடனே வைஷு, என்ன ஆதி 2 பேர்னு சொல்றீங்க? நம்ம 4 பேருமே பசியில இருக்கோம். உங்க புள்ள, உங்க மருமக, உங்க பேர பசங்க என்றதும், ஹே ராசாத்தி, நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி சரி வாங்க என்று அவர்களை அழைத்து சென்று அமர வைத்து இருவருக்கும் தட்டில் சாப்பாட்டை போட்ட கண்மணி, வைஷு நல்லா சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செஞ்சு தரேன். சரிங்கத்த, ஆனா இப்போ எனக்கு நீங்க தான் ஊட்டி விடணும். அதனால என்னம்மா, எனக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு, ஒரு நிமிஷம் இரு என்றவர் வாஷ்பேஷனில் சென்று கையை கழுவி விட்டு வந்து சாப்பாட்டை பிசைந்து வைஷ்ணவிக்கு ஊட்டவும், உடனே ஆதி, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா, உங்க பிள்ளை இங்க நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன், எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும்னு தோணுச்சா? உங்க மருமகளுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க. என்னப்பா, அவ வயிற்று புள்ளத்தாச்சு, அவளை கஷ்டப்படுத்த முடியுமா? அவ ஆசையா ஊட்டி விடுங்கன்னு சொல்லும் போது அவளுக்கு ஊட்டாம உனக்கு ஊட்டிக்கிட்டா இருக்க முடியும் என்று கேட்டதும், இருக்கட்டும்மா, இருந்தாலும் நான் தான் உங்க புள்ள, அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. அட போடா, இவன் வேற எப்ப பார்த்தாலும், நீ சாப்பிடுமா, அவன் அப்படித்தான் என்று கூறவும், உடனே ஆதியை பார்த்து பழிப்பு காட்டியவள், என்ன ஆதி, உங்களுக்கு பொறாமையா இருக்குதா? ஆமாண்டி, ரொம்ப ரொம்ப, நீ முதல்ல சாப்பிட்டு ரூமுக்கு வா, அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் என்று கூறவும், உடனே வைஷ்ணவி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பயப்பட மாட்டேன். அத்தை பாருங்க அத்தை என்று சினுங்கியதும், என்ன ஆதி, சும்மா அவ பக்கத்துல உட்காந்துட்டு அவளை ஃப்ரீயா சாப்பிட கூட விட மாட்ற, நீ சாப்பிடுமா என்று அவர் ஊட்டி விடவும், மீண்டும் ஆதியை பார்த்து பழிப்பு காட்டியவள் அமைதியாக சாப்பிட்டு முடித்ததும் அவளை அழைத்து கொண்டு மேலே சென்றான். அறைக்குள் நுழைந்த உடனேவே அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டவன், ஏய் வைஷு, என்னடி கீழே உன்னோட பேச்செல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஆமா, இனிமே அப்படித்தான். என்ன, எங்க அம்மாவை உன் கைக்குள்ள போட்டுக்கணும்னு பாக்குறியா? என்ன ஆதி, இவ்ளோ நாள் ஆயுமா கைக்குள்ள போடாம இருப்பேன், அதெல்லாம் எப்போ போட்டாச்சு, உங்களுக்கு தான் தெரியல. அடிப்பாவி, என்கிட்டே ஓப்பனா சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல தானே நான் இருக்கேன். என் பிள்ளைங்க மட்டும் வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. போங்க பாஸ், அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அது வரைக்கும் நான் சந்தோஷமா இப்படியே எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா வாழ போறேன். அடிப்பாவி, ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க போல இருக்கே. ஆமா, இனி பாருங்க இந்த வைஷுவோட ஆட்டத்தை என்று கூறியவளை அழைத்து சென்று மெத்தையில் அமர வைத்தவன் அவள் வயிற்றில் இருந்த சேலையை லேசாக விலக்கிவிட்டு, டேய் குட்டி பசங்களா, நீங்க 2 பேரும் உங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கீங்கன்னு எங்க இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சிச்சு. அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாம நீங்களும் ரொம்ப கஷ்டப்படாம ஹாப்பியா இருங்க, சரியா? அப்பா உங்களுக்காகத்தான் வெளியில காத்துட்டு இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் எப்படி வளர்க்க போறேன்னு மட்டும் பாரு என்று குழந்தைகளிடம் பேசிவிட்டு அவள் வயிற்றில் ஒரு முத்தம் கொடுத்தவன் வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, இது வரைக்கும் நீ ஆதிய இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, அப்படிங்கிற அளவுக்கு நான் உன்னை பாத்துக்க போறேன்டி. அப்படியா ஆதி? ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கும் போதே. சரி, இப்போ எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் அழுத்தி விடுறீங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி, இரு நான் அமுத்தி விடுறேன் என்றவன் அவளை தூக்கி மீண்டும் அழகாக படுக்க வைத்து விட்டு அவள் காலை பிடித்து அழுத்தி கொண்டிருக்க அவனை பார்த்து சிரித்தவள், என்ன ஆதி, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? ஆமா, என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா படுத்து தூங்கு, நான் உனக்கு காலை பிடிச்சு விடுறேன். சரி ஓகே என்றவள் 2 காலையும் அவன் தொடைமேல் எடுத்து வைத்து விட்டு
அப்படியே லேசாக கண்ணயர்ந்து விட அவள் தூங்குவதை உறுதிப்படுத்திக் கொண்டவன் அவள் தொப்புளின் அருகே இருந்த சேலையை மட்டும் நகற்றி விட்டு அவள் வயிற்றை பார்த்து கொண்டே அவளது கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தான். மாலை கல்லூரி முடிந்து வந்த அனு வீட்டு வாசலில் ஆதியின் கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்து வேகமாக உள்ளே ஓடி வந்து, அம்மா, பெரியம்மா, அண்ணன் வந்திருக்காரா? ஆமா அனு, அவங்க நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாங்க. இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டி, அதை விட உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம வயசுல வளர்றது குழந்தைங்க ட்வின்ஸ்டி. என்னமா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா, இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? அம்மா, எனக்கு அண்ணிய உடனே பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் போய் பாத்துட்டு வரவா? இல்லடி, அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போய் பாரேன். சரிம்மா என்றவள் அறைக்கு சென்று விட்டாள். அதே நேரம் வீட்டிற்கு வந்த சுரேஷ் வைஷ்ணவியில் காணாமல் தேட, அப்பொழுது கௌசல்யா நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூற அவருக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. தன் மகளை ஆசை தீர பார்க்க முடியவில்லை என்ற வேதனையில் அப்படியே அமர்ந்து விட்டார். என்ன கௌசல்யா, எதுக்காக வைஷு திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தா? அவளுக்கு இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? இல்ல யாராவது அவளை ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, நம்ம பொண்ணு அவ புகுந்த வீட்டுக்கு மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அதனாலதான் இந்த விஷயத்த உடனே மாமியார் கிட்ட சொல்லிட்டு அவங்க கூடவே இருக்கணும்னு போயிருக்கா. இது ரொம்ப நல்ல விஷயங்க. அங்கங்க பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிப்பாங்க. ஆனா என் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிச்சு போயிருக்கா. நம்மளுடைய வளர்ப்பு தப்பா போகலைங்க. சரி கௌசல்யா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு இல்லைன்னு நினைக்கும் பொழுதுதான் கஷ்டமா இருக்கு. அதனால என்னங்க, இதே ஊர்ல தான் சம்மந்தி வீடு இருக்கு. நீங்க நினைக்கும் போதெல்லாம் போய் நம்ம வைஷுவை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க கவலையே படாதீங்க என்று கூறினார். அதே நேரம் ஆதி ஹரிக்கும் விஸ்வாவிற்கும் போன் செய்து விஷயத்தை கூற அவர்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. டேய் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. பரவாயில்லையே, ஒரே அட்டம்ப்ட்ல 2 குழந்தைய பெத்து வேலையை முடிக்க போற போல இருக்கே. ஏண்டா, உனக்கு வயிற்றுச்சலா இருக்கா? அப்படி இல்ல, எங்களுக்கும் இந்த மாதிரி 2 கிடைச்சிட்டா ஒரே டைம்ல வேலை முடிஞ்சு போயிடும். சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்க தேவையில்லைல்ல. அடப்பாவி, ஆனாலும் உனக்கு ரொம்ப ஆசைதான்டா. சரி சரி, இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வைஷுக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் ஆபீஸ்க்கு வரமாட்டேன். வீட்டுல இருக்க ஆபீஸ் செட்டப்பை வச்சுதான் நான் மெயின்டைன் பண்ணிக்க போறேன். எல்லா வேலையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கடா. மத்தபடி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருந்தா மட்டும் நான் அட்டன் பண்ணிக்கிறேன். என்னடா, இதெல்லாம் நீ எங்ககிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ அதை நினைச்சு எல்லாம் கவலைப்படாம வைஷு கூட சந்தோஷமா இரு. வைஷுவ கவனமா பாத்துக்கோ. இந்த வார கடைசியில நாங்க எல்லாருமே வந்து வைஷுவ பாக்குறோம்னு சொல்லு. சரி, அப்ப நான் வைக்கிறேன் என்று போனை வைத்து விட, அதே நேரம் அவர்கள் அரைக்கதவு தட்டம் சத்தம் கேட்க எழுந்து சென்று கதவை திறந்தவன் அங்கே அணு இருப்பதை பார்த்து உடனே அவனை அணைத்து கொண்டு, ஆதியண்ணா, நீங்க வந்துட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, அண்ணி எங்க? அதோ தூங்கிட்டு இருக்காடா. அண்ணா, அண்ணி வயித்துல 2 பாப்பா இருக்காமே, அதான் விஷ் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். சரி, நீ உள்ள வா. ஆனா அண்ணி தூங்குறாங்களே, அவ எழுந்திருக்கிற டைம் தான், ரொம்ப நேரமா தூங்கிட்டு தான் இருக்கா. நீ உள்ள வா என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல பேச்சு குரல் கேட்டதும் லேசாக கண்முழித்து பார்த்த வைஷு அங்கே அணு நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும், அணு, காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? ஆமா நீ, நான் எப்போ வந்துட்டேன். உங்களை பாக்குறதுக்காகத்தான் இப்போ ஓடி வந்திருக்கேன். நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷம் தாங்கல. அதுவும் இல்லாம உங்க வயித்துல 2 பாப்பா இருக்குதாமே. ஐயா ஜாலி, நான் 2 பாப்பா கூடயும் ஜாலியா விளையாடுவேன் என்றவள், அண்ணி, இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் பாப்பா வெளியில வர்றதுக்கு? அதுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கானோ? என்ன நீ, இன்னும் 7 மாசம் இருக்கா? அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமா? இது என்ன கதையா இருக்கு? அதுக்காக உன் அவசரத்துக்கு குழந்தைய வெளியில எடுத்து கொடுக்க முடியுமா? போங்க அண்ணி, இருந்தாலும் இது 7 மாசம் சீக்கிரமா ஓடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்றவள் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து அவர்களிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். அன்றைய பொழுது அப்படியே கழிய அடுத்த நாள் காலை அனு காலேஜ் புறப்பட்டு சென்றார். காலேஜில் அனுவை பார்த்தவுடன் கார்த்தி வேகமாக ஓடி வந்து அனு என்றதும் அவள் அவனை கண்டு கொள்ளாமல் செல்ல, என்ன அனு,
லவ் பண்ணா எல்லாம் ஜாலியா இருப்பாங்கன்னு பேரு. நீ என்னடான்னா லவ் சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்ற? வேற என்ன பண்றது? உனக்கு லவ் சொல்றதுக்கு கூட தைரியம் இல்ல. உன்கிட்ட நான் என்னத்த பேசுறது? அப்புறம் எதுக்கடி என்ன வந்து லவ் பண்றேன்னு சொன்ன? பேசாட்டிக்கு அமைதியா இருக்க வேண்டியது தானே. அது எப்படி? நீ அப்படியே சந்தோஷமா இருந்துடலான்னு பாக்குறியா? உன் லைஃப் ஏன் கூட தான். உன்னை எப்படி சித்திரவதை பண்றேன்னு மட்டும் பாரு என்றதும், என்னடி இது சீரியல்ல வர்ற வில்லி மாதிரியே பேசுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த அப்பாவி பையனை எதுவும் கொடுமைப்படுத்த மாட்டல்ல என்றதும் குபீர் என்று சிரித்தவள், கார்த்தி நீ சரியான காமெடி பீஸ் தான் போ. சரி அதெல்லாம் விடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி? வைஷ்ணவி அண்ணி வயிற்றுல இருக்க குழந்தை ட்வின்ஸ். நேத்து தான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன சொல்ற? நிஜமாவா? அப்போ வைஷு வயிற்றுல 2 குழந்தை வளருதா? அடா ஆமாண்டா, அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அதுக்கு நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட சந்தோஷம் எனக்கு தான் அதிகம் என்று கூறவும், அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கல்ல, ஏதாச்சும் கொடுக்கறது. என்ன கொடுக்கணும்? காசு வேணுமா? எவ்வளவு வேணும்? அடச்சி, காசு யாருக்கு வேணும்? புத்தி போகுது பாரு. வேற என்னடா வேணும்? ஆமா, அன்னைக்கு வந்து லவ் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போனேன். அதுக்கு கிஃப்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லையே. கிஃப்டா? என்ன கிஃப்ட் வேணும் என்றதும் அவன் கன்னத்தை காட்ட, அடிப்படுவ ராஸ்கல், யார்கிட்ட? லவ் சொன்னா உடனே இவருக்கு முத்தம் வேணுமாம்ல. முத்தம் அதெல்லாம் இந்த அணுகிட்ட இருந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியெல்லாம் கனவு இருந்தா அழிச்சிடு என்று கூறியவளை பார்த்தவனுக்கு பக்கென்று ஆகிவிட்டது. என்னடி, லவ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சில்மிஷம் இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னா அப்படின்னு? ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்துட்டான். காலையிலேயே முத்தம் வேணுமா? முத்தம் அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடு, இல்ல கழுத்தை பிடிச்சு திருப்பி விட்டுருவேன் என்றதும், சரியான ராட்சசி. கோபம் வந்தா உங்க அண்ணன மாதிரியே இருக்கடி நீயும். எப்படித்தான் வாழ்க்கை ஃபுல்லா உன்னை வச்சு குடும்பம் நடத்த போறணும் தெரியல. இஷ்டமா இருந்தா வச்சு குடும்பம் நடத்து, இல்லனா இப்பவே சொல்லிடு வேண்டாம்னு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அங்கிருந்து நகர பார்த்தவளின் கையை பிடித்து இழுத்தவன், என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயா வந்து லவ் சொல்லுவ, திரும்ப நீயே வந்து வேண்டாம்னா விட்டுருணுவ. என்ன பார்த்தா உனக்கு என்ன பொம்மை மாதிரி தெரியுதா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் பொண்டாட்டி நீதான். ஒழுங்கு மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வழிப்பாரு. டே, இதெல்லாம் நான் சொல்லணும், நீ சொல்லிக்கிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? யாரோ ஒருத்தவங்க சொன்னா என்ன, இந்த வருஷம் படிப்பு மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கிட்டு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. யாரு? நீ தானே? தைரியமா வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேட்டுருவியா? கேக்குதான் போறேன், நீ வேணா பாரு. நம்பிட்டேன், நீ ஃபர்ஸ்ட் வந்து கேளு, அப்புறம் பாத்துக்கலாம் என்றவள் அங்கிருந்து வேகமாக சென்று விட, என்ன பேசினாலும் வழிக்கு வரவே மாற்றாளே, இவளை எப்படித்தான் கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையே. ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேற இருக்கா. இப்படி இருந்தா நான் எப்படித்தான் கிளுகிளுப்பா இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே அவன் கிளாஸ் ரூமிற்குள் சென்று விட்டான். அவன் புலம்பிக் கொண்டே செல்வதை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. இவனை எப்படி மிரட்டிதான் வச்சிருக்கணும், இல்லனா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்குவான் போல இருக்கே. லவ் சொல்லி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவனுக்கு கிஸ் வேணுமா? ஏற்கனவே அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காரு கவனமா இருக்கணும்னு. இதுல இந்த துரைக்கு முத்தம் வேணுமா? இவனே வந்து லவ் சொல்லியிருந்தா கூட போனா போகுதுன்னு கொடுத்திருக்கலாம். அதையும் நாம தான் சொல்லியிருக்கோம். ஆளும் மண்டையும் பாரு என்று புலம்பி விட்டு அவள் அவளது கிளாஸ் ரூமிற்குள் சென்று விட்டாள். இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஹரியும் விஸ்வாவும் வீட்டில்தான் இருந்தனர். அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு சிரித்து பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருக்க, அப்பொழுது ஹரி பிரியங்காவிடம், பிரியங்கா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாயேன். இதோ எடுத்துட்டு வரேன் ஹரி என்று வேகமாக எழுந்து கிச்சனுக்கு சென்றவள் அங்கு கிச்சனில் தண்ணீர் எடுக்கும் பொழுது தலை சுற்றி கீழே விழுந்திருந்தாள். அது வெளியில் இருந்த யாருக்கும் தெரியவில்லை. நீண்ட நேரம் கழித்து பிரியங்கா வராததால், என்ன இவ தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போய் இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம் என்றவன் எழுந்து நேராக கிச்சனுக்கு வந்து பார்க்க, அங்கே பிரியங்கா மயங்கி கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தவனுக்கு பக்கென்று ஆகிவிட்டது. பிரியங்கா என்னடி ஆச்சு என்று அவன் கத்திய கத்தில் அனைவரும் அங்கே ஓடி வர, அவளை பார்த்து அனைவரும் பதறிவிட்டனர். பின்பு கௌசல்யா தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்து அவளை எழுப்ப பார்க்க, ஆனால் அவளோ கண்மொழிக்கவே இல்லை. அதில் பதறியபடி அனைவரும் நிற்க, உடனே ஹரி அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு வேகமாக ஓடியவன், விஸ்வா காரை எடுடா, ஹாஸ்பிட்டல் போலாம் என்றதும் விஸ்வா வேகமாக சென்று காரை ஸ்டார்ட் செய்ய,
அவளை உள்ளே தூக்கி அமர வைத்துக் கொண்டு அனைவரும் வீட்டை பூட்டிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினர். ஹாஸ்பிட்டல் செல்லும் வழியெல்லாம் அவளின் கன்னத்தை தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டே வந்தான் ஹரி. பிரியங்கா, எழுந்திருடி பிளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த கவிதா, விஸ்வா, கௌசல்யா, சுரேஷிற்கு மிகவும் சங்கடமாக இருக்க, மாப்ள, பிரியங்காவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. என்னத்த, ஒரு நாள் கூட இப்படி எதுவும் உடம்பு சரியில்லைன்னு அவ படுத்து நான் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு இப்படி கிடக்குறாளே என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஹாஸ்பிட்டல் வந்ததும் விஸ்வா ஸ்ட்ரெக்சரை எடுத்துக்கொண்டு வருவதற்காக செல்ல, அதுவரை பொறுக்க மனமில்லாதவன் தன் மனைவியை கைகளில் ஏந்தி கொண்டு வேகமாக உள்ளே ஓட, டாக்டர் அவளை பெட்டில் படுக்க வைக்க சொல்லவும் அவளை படுக்க வைத்து விட்டு அங்கேயே நின்றிருந்தவனை பார்த்த டாக்டர், பிளீஸ், நாங்க அவங்கள செக் பண்ணணும், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. இல்ல டாக்டர், நான் இங்கேயே இருக்கனே, பிளீஸ் எங்களோட வேலையை கொஞ்சம் செய்ய விடுங்க என்று அவனை வெளியே அனுப்பிவிட்டனர். மிகுந்த பதட்டத்துடன் கைகளை பிசைந்தவாறே நின்று கொண்டிருந்தவன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. பிறகு சிறிது நேரத்திலேயே டாக்டர் கதவை திறந்து கொண்டு வெளியே வரவும், டாக்டர், என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? அவங்க உங்களோட ஒய்ஃபா? ஆமா டாக்டர், பிளீஸ் சொல்லுங்க, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? நீங்க இவ்ளோ பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்டர், உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்க, நீங்க அப்பாவாக போறீங்க என்றதும் ஹரிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டவனின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது.